ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அஜித் vlogs. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எந்தெந்த ஏர்லைன்ஸ்லாம் இருக்குது, எப்படி வந்து நம்ம துபாய்க்கு வரலாம், யூஏஇ எல்லா ஏர்போர்ட்டுக்கு எப்படி வரலான்றது கம்ப்ளீட்டாக நான் வந்து வீடியோவில் சொல்லிட்டேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு யூஏஇ ஏர்போர்ட்டில் ரீச் ஆகிட்டீங்க. இப்போ அங்கேருந்து நீங்கள் இருக்கிற ஹோட்டலுக்கோ இல்லை நீங்கள் எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துக்கு வந்து எப்படி போகலாம், என்னென்ன டிரான்ஸ்போர்ட்லாம் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் எப்படி அந்த டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம், அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இன்க்ளூடிங் ப்ரைஸோட நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு துபாய் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டீங்க, எல்லாம் வந்து ப்ரொசீஜரை முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டீங்க, நீங்கள் இருக்கிற ஹோட்டலுக்கோ இல்லை நீங்கள் வந்து ஸ்டே பண்ண போகிற இடத்துக்கோ போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, டோட்டலாக அங்கே வந்து என்னென்ன டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். டாக்ஸி இருக்குது, நெக்ஸ்ட் வந்துட்டு பஸ் இருக்குது, கவர்மெண்ட் பஸ், ஆர்டிஏ பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது மெட்ரோ இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு டிரான்ஸ்போர்ட்டாக இருக்குது, அது வந்து ட்ராமு. அது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட்டாக ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் போகணுன்னா ஒன்று நீங்கள் பஸ் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா மெட்ரோ யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா டாக்ஸி யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்னா டாக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஏர்போர்ட் விட்டு வெளியே வரும்போதே அங்கே ஒரு போர்டில் வந்துட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து கைட் பண்ணியிருப்பாங்க. இந்த வழியாக போனீங்கன்னா டாக்ஸி, இந்த வழியாக போனீங்கன்னா மெட்ரோ, இந்த வழியாக போனீங்கன்னா பஸ் ஸ்டாப், அங்கே போகலான்னு சொல்லிட்டு போர்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியலாம், அங்கே இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களாவே வந்து சொல்லிடுவாங்க. டாக்ஸியில் போகணுமா, இல்லை வந்து மெட்ரோவில் போகணுமா, இல்லை பஸ்ஸில் போகணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க எந்த வழியாக போகணுன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் எந்த டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க. ஃபஸ்ட் நான் வந்துட்டு கேபை பற்றி சொல்லிடுறேன். கேப் வந்துட்டு மினிமம் சார்ஜ் பார்த்தீங்கன்னா துபாயில் 10 to 15 dirhams ஆகும். மினிமம் சார்ஜ்னால் நீங்கள் ஒன்ஸ் ஏறிட்டு கிட்டவே இறங்கின ஒரு 2 kilometers 3 kilometers அப்படி இறங்கிட்டிங்கன்னா அது வந்து மினிமம் சார்ஜ். அது பார்த்தீங்கன்னா 10 to 15 dirhams ஆகும். இதுவே நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் ரொம்ப தூரம் போகிறீங்க அப்படின்னா அது வந்து அவங்க எப்படி சார்ஜ் பண்ணுவாங்கன்னா கிலோமீட்டர் பொறுத்து தான் வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து கேபில் ஏறிட்டிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்த வந்து சொன்னீங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ கேபோட டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு மெட்ரோவும் பஸ்ஸும் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ மெட்ரோ பார்த்தீங்கன்னா மெட்ரோ வந்து ஏர்போர்ட்லேருந்து வந்து ஸ்ட்ரெயிட் வந்து மெட்ரோவுக்கு வந்து லிங்க் இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து மெட்ரோக்குள்ளேயே வந்துடலாம். மெட்ரோக்குள்ளே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு கார்டு வாங்கணும். ஸோ அது வந்துட்டு நோல் கார்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கார்டு எப்படி வாங்குறது, யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நான் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பாருங்கள், இன்னும் உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த கார்டு வந்து உங்கள் கையில் கிடச்சிருச்சுன்னா அந்த கார்டை யூஸ் பண்ணி செக்இன் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் ஈஸியாக போயிடலாம். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேக்ஸிமம் வந்து 7.5 dirhams தான் ஆகும் டோட்டலாகவே. மினிமம் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 3 dirhams தான் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து நியூ கண்ட்ரி புதுசாக நம்ம வந்துட்டோம், நம்ம எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து மெட்ரோவில் வந்து ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் எதுவுமே பயப்படவே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் நேராக மெட்ரோ போகலாம். அங்கே கைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உள்ள என்ட்ரி ஆனாலே நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த ஸ்டேஷனுக்கு நியரான ஸ்டேஷன் போயிட்டு நீங்கள் அங்கேருந்து கூட டாக்ஸி பிடிச்சிட்டு போகலாம். ஏன்னா வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ரைஸை வந்து கம்மி பண்ணும். நீங்கள் டாக்ஸிலேருந்து டேரெக்டாக போகிறதுக்கும் மெட்ரோவில் போய் கிட்ட போயிட்டு நீங்கள் அங்கே வந்து டாக்ஸி யூஸ் பண்ணுறதுக்கும் ப்ரைஸ் வந்து நிறையாவே டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து மெட்ரோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பஸ்ஸும் வந்து சேம் தான். ஒன்ஸ் நீங்கள் பஸ் ஸ்டாப் ரீச் ஆகிட்டிங்கன்னா அங்கேவே வந்துட்டு பக்கத்தில் ஏதாவது மிஷின் இருக்கும். லைக் சேம் நம்ம அந்த நோல் கார்டு வந்து நம்ம பஸ்ஸுக்கும் வாங்கணும். நம்ம வந்து டிக்கெட் எடுக்க முடியாது, நம்ம அந்த நோல் கார்டு தான் வாங்கணும். சேம் அந்த நோல் கார்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் கொடுத்து வீடியோ பாருங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் வந்து நோல் கார்டு வாங்கிட்டீங்கன்னா அதை செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போக வேண்டியதான். அந்த பஸ் வந்து எந்த இடத்து பக்கத்தில் எந்த பஸ் ஸ்டாப் இருக்கோ அந்த பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் போய் இறங்கிக்கலாம். அங்கே வந்து அந்த பஸ்க்குள்ளே வந்து அந்த பஸ் ஸ்டாப் போகணும் எல்லாமே வந்துட்டு டீட்டெயில்ஸ் வந்து உள்ளே ஒரு ஸ்மால் டிவி வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே எல்லாமே காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு அப்படி எந்த இடம்னு எக்ஸாக்டாக தெரியலனா ஒரு ஆப் இருக்குது, ஷெயில் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்போட லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஏர்போர்ட்டை ரீச் ஆகிட்டிங்கன்னா அந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கேருந்து எங்கே போகணுமோ அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் போட்டால் போதும். அங்கேருந்து எந்த பஸ் போகுது, எந்த மெட்ரோ, எங்கே நீங்கள் போகணும், எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்துடும். நீங்கள் ஒன்ஸ் ரீச் ஆகிட்டிங்கன்னா எதுவும் பயப்படவே தேவையில்லை. நம்ம ஊர் மாதிரியே வெளியில் வரலாம். நீங்கள் எந்த டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டிரான்ஸ்போர்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ஏன் வந்துட்டு பஸ்ஸையும் ட்ரெயினையும் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து கேப் கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டும் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மியாகும். ஸோ நீங்கள் வந்து மணியை சேவ் பண்ணலாம். அதுக்காக தான் வந்து இதையும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஹோட்டலுக்கோ இல்லை வந்துட்டு நீங்கள் போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு போகணுன்னா டேரெக்டாக நீங்கள் கேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஏன்னா அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒன்ஸ் நீங்கள் ஏறினீங்கன்னா நீங்கள் எங்கே கேட்குறீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. ஃபைனலாக வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ட்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ராம் வந்துட்டு அது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா துபாயில் ஜுமேராவில் மட்டும்தான் அந்த ட்ராம் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே ஜுமேராக்குள்ளே போகணும் அப்படின்னு ஏதாவது வந்து நீங்கள் ஜுமேரா ஹோட்டல்ஸ் இல்லை அங்கே ஏதாவது நீங்கள் வந்து ஹோட்டல்ஸ் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு ஏர்போர்ட்லேருந்து ஜுமேரா ஏரியாக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து ட்ராமை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராம் வந்து சேம் மெட்ரோ மாதிரி தான். காஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு மினிமம் சார்ஜ் வந்து 3 dirhams ஆகும். மேக்ஸிமம் வந்துட்டு 7.5 dirhams சேம் தான் எல்லாமே. இது வந்துட்டு அந்த ட்ராம் வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதேமாரி தாங்க சேம். ஒன்ஸ் நீங்கள் வந்து ரீச் ஆகிட்டு ஹோட்டல்லாம் செட்டில் ஆகிட்டீங்க, இல்லை அங்கேருந்து அந்த ஹோட்டல்லேருந்து இல்லை நீங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துலேருந்து வந்துட்டு நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுமோ, இல்லை வேறு இடத்துக்கு சுற்றி பார்க்க போகிறீங்களோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமா நீங்கள் வந்து வேறு இடத்துக்கு போகிறீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை சேம் இதேமாரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதேமாரி தான் நம்ம கேபும் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த இடத்துலேருந்து வர முடியலன்னா நான் சொன்ன ஆப்பை யூஸ் பண்ணிக்குவாங்க. எல்லா இடத்துல இருந்தும் மெட்ரோக்கு வந்து பஸ் இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து மெட்ரோ வந்துடுங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து மெட்ரோ ரீச் ஆகிட்டாலே எல்லா இடத்துக்கும் நீங்கள் போயிடலாம். இங்கே வந்து மெட்ரோ தான் வந்து சென்டர் பாயிண்ட். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்துட்டு எப்படி ட்ராவல் பண்ணலாம், என்னென்ன டிரான்ஸ்போர்ட் இருக்குது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு எங்கே ஸ்டே பண்ணலாம், எந்த இடத்துல ஸ்டே பண்ணால் வந்து ப்ரைஸ் நம்மளுக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்கும், எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ், ப்ளாக்ஸ் எல்லாமே வந்து உடனே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.